சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். பெரும் பாடுபட்டு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கோவில்களில் ராமபிரானுக்காக சிறப்பு பூஜையும் வழிபாடுகளும் பஜனைகளும் நேற்றுக்கு நடந்திருக்கு தமிழகம் முழுக்க. இது ஒரு பெரிய வெற்றி. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றினி அரசியல் ரீதியாகவே நான் இதை சொல்லுவேன். இந்துக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு பெருகி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மோடி அங்கேருந்து பிரதமர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். எல்லா இடமும் சாயந்தரம் 5 விளக்கு ஏற்றி வழிபடணும்னு சொன்னார். நேற்றைக்கு பல்வேறு கிராமங்களில் தமிழ்நாடு முழுவதுமே வீடுகளில் வீட்டு வாசலில் பெருக்கி கோலம்லாம் போட்டு விளக்கேற்றிருக்காங்க. மதுரை பகுதியிலலாம் இதுவரைக்கும் அந்த பாஜக நுழையாத இல்லைன்னா இல்லாத இல்லை இந்து அமைப்புகளே எட்டி பார்க்காத கிராமங்கள்லாம் கூட அலங்காநல்லூர் பக்கத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நேற்றுக்கு அதை பண்ணியிருக்காங்க. இது நான் ஒரு துளி தான் சொன்னேன். இதுவே தமிழ்நாடு முழுக்கவே எங்கெல்லாம் இதுக்கு போன எலெக்ஷனில் இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் கூட மோடியை பாராட்டியிருக்காங்க. ஸ்ரீ ராமபிரானை அந்த அயோத்தியில் அந்த இடத்துல இருந்து அந்த கோவிலை இடித்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதே இடத்துல மறுபடியும் ராமபிரான் நிலை நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத கிராமத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இது போய் மகத்துவம் வாய்ந்ததாக போய் சேர்ந்திருக்கு. இது ஒரு பெரிய ஒரு வெற்றி, இந்துக்களுக்கு ஒரு வெற்றி. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்துலையும் பார்க்கணும், எந்த மதத்தில் உள்ளவங்களுமே இதை ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பார்க்கவே இல்லைங்க. அதுக்கு முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, அவங்க ராமபிரானை கும்பிடுறாங்க. அது இந்தியாவில் உள்ள ஒரு தெய்வம், அவ்வளவுதான். அதோடு அவங்க விட்டுட்டாங்க. அவங்க இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இடங்களில் முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் கூட இதுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களே வழிபாடுலாம் கலந்துக்க மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் முஸ்லீம்களை அவங்கெல்லாம் வீட்டில் விளக்கேற்றிருக்காங்க. இதுவும் நடந்திருக்கு. இங்கே சென்னையிலே நடந்திருக்கு ஒரு பகுதியில். அந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல அந்த மாதிரி செய்திருக்காங்களே ஒழிய, ஆனால் இந்த முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஜிகாதிஸ், குறிப்பாக ஜகாரிகளா இல்லைன்னா இந்த ஆளூர் சானாவாசு, இந்த மாதிரி இந்த கேடுகட்ட ஜென்மங்கள் எல்லாம் இருக்குல்ல, தூண்டி விடக்கூடிய ஆட்கள், அவங்கெல்லாம் கூட இந்த வாட்டி இதில் பெரிய அளவில் எவனையும் தூண்டி விட்டு அங்கே ஏதாவது குண்டு வை இல்லைன்னா அங்கே ஏதாவது கலவரம் பண்ணு அந்த மாதிரி இலக்கி விடக்கூடிய வேலையை கூட அவங்க செய்யலை. உண்மையிலே அதில் நம்ம அவங்களையும் கூட நம்ம பாராட்ட தான் செய்யணும். அவங்க அதை ஒரு சமத்துவம் வரணும்னு அவங்க நினைச்சாங்களா நினைக்கலையோ, கீழ்மட்டத்திலிருந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயமும் நேர்மையான இந்த நாட்டில் வாழக்கூடிய சமுதாயம், இந்த நாட்டுக்கு மேலே விசுவாசம் வச்சிருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாருமே அது ஏன்னா அவங்களுக்கு இதில் எந்த பாதிப்பும் கிடையாது. இவங்க கோயிலுக்கு போவாங்க, இன்னும் நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. அவங்க மெக்கா மெதினா போகிறாங்க, அதே மாதிரி இவங்க சரிசிலையும் போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போகிறாங்க. அதில் இந்துக்களும் தான் நிறைய பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. அதனால் கிறிஸ்தவங்களும் இந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கலை, எதிர்ப்பாக எந்த விஷயத்தையும் பண்ணலை. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அந்த கேடுகெட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் முழுக்க இடைஞ்சல் பண்ணியிருக்கு. பாண்டிச்சேரியில் லீவ் விட்டுறாங்க. பக்கத்தில், அதாவது தமிழகத்துக்கு உள்ளால இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் நேற்றுக்கு ஒரு நாள் விடுப்பு விட்டு எல்லாருமே கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்தில் மட்டும்தான் இந்த லீவு விடலை. ஒரு பக்கம் லீவ் இவங்க விட மாட்டாங்க, எல்லாம் விடக்கூடாது. அப்போ மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் நடக்கலைங்கிறதுக்கு இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். சென்னையில் எழிலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில அரசு அலுவலகங்கள்ல நேற்றுக்கு பெரிய அளவில் லீவுங்க. மக்கள் போகவே இல்லை. சென்னை எழிலகத்தை நான் உதாரணத்துக்கு சொன்னேன். சென்னையில் அதான் திங்கக்கிழமை பரபரப்பாக இயங்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் எல்லாம் விரிச்சோடி போச்சுது. 1-2 பேர் மட்டும்தான் வேலைக்கே வந்திருக்காங்க. பாக்கி உள்ள அத்தனை பேருமே விடுபடுத்தினாங்க, லீவ் போட்டாங்க. அவங்க ராமபிரானுக்காக லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, செய்திருக்காங்க நேற்றைக்கு. அதே மாதிரி தமிழகம் முழுக்கவே இந்த விஷயங்கள் நிறைய பத்திரிகைகளில் பல்வேறு பத்திரிகைகளில் இதை பற்றி எழுதியிருக்காங்க. தமிழகம் முழுக்க எல்லா இடமும் அவங்களாம் லீவ் எடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு வழிபாடு பண்ண போயிட்டாங்க. இப்படி தானாக முன் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அப்புறம் மக்களும் பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு இருக்கும்போது தான் இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எந்த அளவுக்கு இடைஞ்சல் பண்ணணும் அவ்வளோத்தையும் பண்ணிட்டு, அதாவது கோர்ட்டு உத்தரவு கொடுத்த பிறகும் கூட இந்த சத்வாச்சாரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியில் உள்ள நிறைய கோதண்டராமன் கோயில், அந்த பகுதியில் நிறைய பெருமாள் வழிபாடு நிறைய இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இங்கேருந்து நீங்கள் ஆந்திரா பார்டர் வரைக்கும் எடுத்தீங்கன்னா நிறைய இடங்கள், நிறைய கிராமங்களில் இருக்கு. இதில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா கோவிலும் எங்களுக்கு உத்தரவு வரல. அதான் நீங்கள் உங்களுக்கு தெரியுமே, இந்த திருமலிசை இந்த பகுதி தமிழகம் முழுக்க எல்லா இடமும் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து வச்சு
தடுத்து கெடுத்திருக்காங்க. ஆனா அதை மீறி மக்கள் வீட்டுல விளக்கேற்றி வீட்டுல வழிபாடு நடத்தி, நீ அங்க கோயிலுக்கு போன, நாங்க வீட்டுலவே ராமரை கூப்பிட்டு வீட்டுல வச்சிருவோம், அவ்வளவுதானே. எல்லாம் பண்ணி மிகப்பெரிய அளவுல பண்ணிட்டாங்க. இல்ல என்னன்னா கோர்ட்டே உத்தரவு சொன்ன பிறகு என்ன, நேற்று சாயந்தரம் வந்து ஒரு 2 பேருடைய அறிக்கையை படிச்சேங்க. ஒண்ணு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர் ஒரு அறிக்கை விட்டு புலம்பி தள்ளியிருந்தார். அழுதிருந்தாருன்னு சொல்லலாம். ஏன் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது இவங்க இவ்வளவு தடைகள் இதெல்லாம் பண்ண பிறகும் மக்கள் வந்து இந்த அளவுக்கு இதுக்கு ஆதரவு கொடுத்து பக்தர்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லும்போது, அவரால் அதை என்ன வேற ஏதாவது பூசி மெழுகணும்ல, அதுக்கு வேண்டி ஒரு அறிக்கை விட்டு அவர் வந்து என்ன பண்ண, வழக்கம் போல இந்த லாவணி பாடுவாங்கல்ல, அதை மாதிரி இந்த திசை திருப்பி விடுவாங்கல்ல, இந்த பித்தலாட்ட கும்பல் வேலையை தானே செய்வாங்க இவங்க. அந்த வேலையை பழையபடியும் செய்து, அது நிர்மலா சீதாராமன் வந்து பொய்யை பரப்பினார்கள், வதந்தியை பரப்பினார்கள். என்ன வதந்தியை பரப்பினாங்க? நான் இப்ப சொன்னேனே, சத்தோச்சேரியிலேருந்து ஆரம்பிச்சு நான் சொன்னேன் தமிழ்நாடு முழுக்க. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதியில் கேபிள் டிவி எல்லாம் கட் பண்ணி, அது என்ன எங்கெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியாது புள்ளி வரும். எனக்கு தெரிஞ்சது தஞ்சாவூர் பகுதி, அது அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரிஞ்சனால அது சொல்றேன். என்ன எந்த இடத்துல வந்து இந்த ராமர் கோயில் விழா தொடங்கிச்சோ, எந்த நேரத்தில், அதுல இருந்து எந்த நேரத்தில் அது முடிஞ்சோ அது வரைக்கும் கட் பண்ணி வச்சுட்டானுவான் நாய்கள். இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். இது அரசு கேபிள் டிவி, அதை நீங்க பார்க்கணும் முக்கியமா. இப்படி எல்லாம் பண்ணி வச்சு எவ்வளவு இடைஞ்சல் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது வந்து சேகர் பாபு அறிக்கை வெளியிட்டு இதெல்லாம் சொன்ன பிறகும் கூட அவங்க உண்மைக்கு மாறான செய்தியை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க, அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரே ஒரு கேள்விதாங்க, இந்த சேகர் பாபுன்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவ அதாவது இந்து மதத்தை ஒழிக்கணும்னு ஒருத்தரை கொண்டு போய் நீங்க இந்து அறநிலைத்துறை அமைச்சரா வச்சிருக்கீங்களா? அந்த ஆளு என்னங்க சொல்லணும்? பேட்டியில என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லி இருக்கணும்? ஒரே ஒரு வார்த்தை தானேங்க. தமிழகத்துல எந்த கோயில்ல வேணாலும் நீங்க ராமபிரானுக்கு தாராளமா பூஜை நடத்துங்க, அதுக்கு எந்த தடையும் கிடையாது. நான் உத்தரவாதம், நானே சொல்லிட்டேன், அமைச்சரே சொல்லிட்டேன். அதனால அதை பத்தி வந்த செய்தி எதுவா இருந்தாலும் நீங்க புறம் தள்ளிட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. பெரிய எல்சிடி திரையை வச்சு நீங்க லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுங்க, பாருங்க. பக்தர்களுடைய இதுதான் எங்களுக்கு முக்கியம். பக்தர்கள் அன்னதானம் கொடுக்கணுமா கொடுக்குங்க, சிறப்பு வழிபாடு பண்ணணுமா பண்ணுங்க. அந்த கோவில்ல அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட போங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு அவங்க செய்வாங்க. அதுபடி நீங்க வந்து கரெக்டா நடந்துருங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருந்ததுன்னா நீங்க அவங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி இடையூறு இல்லாத அளவுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது நிர்வாகம் உங்களுக்கு பண்ணும். நீங்க அதனால தாராளமா பண்ணுங்க. இவ்வளவுதானே சொல்லணும், இந்த இவ்வளவுதானே செய்யணும். அந்த கூறு கெட்டவருக்கு வந்து அது சொல்லதுக்கு துப்பு இல்லை. அது எங்க ஏதாவது சொன்னாரா பாருங்க. அது வதந்திய பரப்பிர்களே பூந்திய இந்த மாதிரி தான் சுத்தி வளைச்சு சொல்லிட்டே தெரிஞ்சாரே ஒழிய, ஒன்றிய அமைச்சர் என்றால் என்ன, கடவுளா? இவரு கடவுளா? இவரு இந்த ஈரவெங்காயம் கடவுளான்னு கேட்கிறேன். உங்களை வந்து வச்சதே தப்பு. நீங்க ஏதோ துரதிருஷ்டவசமாக வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, வந்து இருந்துவிட்டு நீங்களே கடவுளுக்கு அடுத்த, அதை கடவுளோட பெரிய கடவுள் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லணும், கிளியர் பண்ணணும். மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பெரிய இது, மக்கள் மத்தியில் என்னங்க, நீங்க தானங்க தூண்டி விட்டீங்க, கெடுத்ததே நீங்க தானே, கெடுக்கணும்னு திட்டம் போட்டது நீங்க தானே, இந்த கும்பல் தானே. அதாவது இந்த கோயில வாய்மொழி உத்தரவுல பண்ண எவ்வளவு ஆடியோ வெளி வந்திருக்குல்ல, அது முந்தா நாள்ல இருந்து வெளியே வந்து சுத்திட்டே தானே இருக்கு. ஒவ்வொரு நிர்வாக அதிகாரியும், கோவில்ல உள்ள நிர்வாக அதிகாரியும் இந்த அறளைத்துறை உள்ள பேசுனது எவ்வளவு வீடியோ வெளியே வந்திருக்கு, வீடியோவும் ஆடியோ வெளியே வந்திருக்குல்ல. அப்ப அதெல்லாம் வந்த பிறகும் அந்த துறையினுடைய அமைச்சருக்கு தெரியலன்னா இந்த கூறுகட்ட ஆட்கள் எல்லாம் எதுக்கு அந்த துறைக்கு அமைச்சரா இருக்காங்க? திட்டம் இது. அதுக்காக தானே வச்சிருக்கு. அல்லோலியா பாபா கொண்டு எதுக்கு வச்சிருக்கு? இந்து சமுதாயத்தை, இந்து மத வழிபாட்டை ஒழிக்கணும் அப்படிங்கிறது. 2 உதாரணம் மட்டும் சொல்றேங்க, நேரடி உதாரணம். கடந்த கந்த சஷ்டி விழா, அந்த விழாவின் போது வந்து பொதுவா எங்க ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பக்கத்துல குமாரபுரம் தோப்பூர் அப்படிங்கிறதா என்னுடைய கிராமம். கோயிலுக்கு, முருகன் கோயில் அங்க இருக்கக்கூடிய மருங்கூர் திருமலை முருகன் கோவில் இருக்கு. கோவிலினுடைய அடிவாரத்துல 2 பெரிய ஆலமரம் இருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புலதான் எங்க வீடே இருக்கு. நான் பிறந்த வீடு அங்கதான் இருக்கு. அங்கதான் இருக்கு. தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நானும் அங்கதான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுதான் எங்க ஊரு. இந்த ஊர்ல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வருஷம் கந்த சஷ்டி விழாவின் போது குறைந்தது ஒரு நாடகமாவது நடக்கும். கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம், இது காலங்காலமா போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து அந்த நாடகத்துல நானும் நடிச்சிருக்கேன். நானும் அதுல உதவி இயக்குனராக இருந்திருக்கேன். பி.இ. முத்து, காலம் சென்ற பி.இ. முத்து அவர்கள், அப்புறம் மிக்கேல், பேர் மிக்கேல், ஆனா அவர் இந்து, அவருடைய அண்ணன் அவரு நாடகம் போட்டிருக்காரு. இவங்கெல்லாம் நாடக ஆசிரியர்கள். பல்வேறு இடங்கள்ல ஊர்கள்ல எல்லாம் போய் நாடகம் போட்டிருக்காங்க. நானும் கூடவே போயிருக்கேன். நானும் நாடகம் நடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, குறைந்தது ஒரு நாடகம் போடுவாங்க, அதிகபட்சமா 2-3 நாடகம் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. அதாவது 6ஆம் திருவிழா முக்கியமானது, 6ஆம் திருவிழா, 7ஆம் திருவிழா, அதுக்கு பிறகு அதுக்கு இல்ல 4ஆம் திருவிழா, 5ஆம் திருவிழாவில் போட ஆரம்பிப்பாங்க. இப்படி ஏதோ எந்த இடம் இடைவெளி இருக்கு, எந்த இடம் வாய்ப்பு இருக்குதோ, யாரு முதல்ல போறாங்களோ அவங்க 6ஆம் தேதியை பிடிச்சிருவாங்க, 6ஆம் திருவிழாவை பிடிச்சிருவாங்க. அன்னைக்கு போடக்கூடியதை எடுத்துருவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் கந்த சஷ்டி. இதுல இருந்து ஆரம்பிச்சு 7ஆம் திருவிழா வரைக்கும் போவாங்க. இந்த முன்னாடி 4, 5ஆம் திருவிழால இருந்து நிறைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குங்க.
கோவில்ல மேல நடக்கிறது ஒரு பக்கம், அது பக்தி சம்பந்தப்பட்டது மட்டுமே நடக்கும். கோவிலுக்கு மலைக்கு மேலதான் முருகன் கோவிலுக்கு மேலேயும் ஒரு கலையரங்கம் இருந்துச்சு. திருமுருக கிருபரந்த வாரியார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இப்ப இடிச்சு தள்ளிட்டாருமா, நாசம் பண்ணிட்டாங்க. அதை மேல வச்சிருந்தாங்க. அந்த 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 மேலே உள்ள கலையரங்கத்துல இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். இது மேல நடக்கிறது. கீழே அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கீழே ஆரம்பிப்பாங்க. கீழே இசை நிகழ்ச்சி, அது சினிமா இசை பாடல்கள், அது இதுன்னு ஏதோ மக்கள் விருப்பத்துக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா 6ஆம் திருவிழா அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நாடகம் நடக்கும். நாடகம் தான் முக்கியமா வைப்பாங்க. ரொம்ப வருஷமா நடைமுறையில இருந்துச்சு. இந்த கீழன்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா, மலைக்கு மேல நடக்கிறது வேற, கீழே அந்த முருகன் கோயில் அடிவாரத்துல அந்த ஆலமரத்து அடியில பக்கத்துல வச்சு அதுக்கு நடக்குது பாத்தீங்களா. இப்ப அதுக்கு ஒரு கலையரங்கம்லாம் வேற கட்டி வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு பிறகு நான் என்ன சொல்றேன்னா, அதுல நடக்கிற எல்லா நிகழ்ச்சியுமே பக்தர்களுடைய பங்களிப்போட தான் நடக்கும். யாரும் தனிநபர் அந்த அளவு பெரிய வசதியா யாரும் பண்ணிட மாட்டாங்க. அதனால எல்லாரும் ஒரு டொனேஷன் புக் அடிப்பாங்க. இந்த கோயில் திருவிழா இத்தனை திருவிழா முன்னிட்டு இந்த மாதிரி இந்த அமைப்புல இருந்து இந்த ஒரு ஊர் மக்கள் சார்பாக அந்த மாதிரி நாடகம் போடுறோம், அதுக்கு உங்களால எந்த நன்கொடையை தாருங்கன்னு சொல்லி எல்லாரும் 5 ரூபாயோ 10 ரூபாயோ 50 100 200 ஏதோ உங்களால முடிஞ்ச ரூபாயோ கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் வசூல் பண்ணுவாங்க. பண்ணி அந்த நாடகத்தை திறம்பட நடத்துவாங்க. நான் நடத்தியிருக்கேன், நானும் கூடவே இருந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கோம். காலங்காலமா இதேமே நடந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேல நடக்கக்கூடியது என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? 10ஆம் திருவிழா வரைக்கும் விழா நடக்குதுன்னா 6ஆம் திருவிழா 7ஆம் திருவிழா வரைக்கும் இங்க நடக்கும். 8, 9, 10 மயிலடிக்கு பேர் ஏன்னா ஆராட்டு விழா அங்கதான் சிறப்பு. அப்போ மயிலடியில் அங்க ஒரு டீம் தனியா உட்கார்ந்து அவங்க அந்த ஆராட்டு விழா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி, இதை மாதிரி இதை விட பெரிய பெரிய நிகழ்ச்சி எல்லாம் அவங்களாம் நடத்துவாங்க. அவங்க பெரிய பட்டிமன்றம் இசை நடத்துவாங்க, இன்னும் வழக்காடு மன்றங்கள் நடத்துவாங்க, இன்னும் இசை நிகழ்ச்சிகள் ஏதோ பெரிய லெவல்ல பண்ணுவாங்க. ஏன்னா அது இதை விட அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய தனவந்தர்கள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால இந்த எங்க ஊர்ல இருந்து பண்ணக்கூடியதை விட அங்க இன்னும் சிறப்பாலாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே நன்கொடையாளர்கள் மூலமாகத்தான் நடந்துட்டு இருந்துச்சு. காலங்காலமா நடந்துச்சு. அவ்வளவுதான் நாசம் பண்ணிவிட்டாங்க. நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தது இந்த சேகர் பாபு, இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம். என்ன சொல்ல போறீங்க? அங்க மட்டும் இல்லைங்க. உதாரணத்துக்கு நான் எங்க ஒரு முருகன் கோயிலை சொன்னேன். தமிழகத்துல எந்த கோயிலுமே அப்படி ஒரு ஜீவோவே அனுப்பியிருக்காங்க. கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. எல்லா ஈவோ அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாக அலுவலர்கள் எல்லாருக்குமே இதை அனுப்பி விட்டு அந்த கோவில்ல இந்த 1ஆம் திருவிழாவில இருந்து 10ஆம் திருவிழாவில் நடத்துறாங்கல்ல, அதுல இந்த பூ இதெல்லாம் வழிபாடெல்லாம் நடக்கும், மலர் சொரியிறது இதெல்லாம் நடக்கும். இந்த இது எல்லாம் பிச்சை எடுக்கணுமா? அது இந்த ஸ்ரீகாரியம்னு சொல்லவே இவரு போய் ஒவ்வொருத்தரையா கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுத்துட்டு பண்ணுவாங்களாம். கோவில் நிதியில இருந்து பண்ண மாட்டாங்க. பண்ணல, இதுக்கு பிச்சை எடுத்து பண்ணுவாங்க. கீழே இருக்காமல அவன் அந்த கோவில் பேரை சொல்லி எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, யாருக்குன்னு நீங்க வசூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த வருஷத்துல பண்ணாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா கோயில்களையும் இந்த நிகழ்ச்சியை பண்ணக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதாவது வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க பக்தி மார்க்கத்துல ஈடுபடுவாங்க இந்து தர்மத்துல. அப்படி பக்தி மார்க்கத்துல ஈடுபடும் போது ரிட்டையர்டான அதிகாரிகள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் இவங்க எல்லாம் அந்தந்த ஊர்ல உள்ள கோவில் திருப்பணிகள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. இது எல்லா ஊர்லயும் நீங்க பார்த்துருக்க முடியும். எங்க ஊர்ல என்னுடைய ஆசிரியர் திரு சந்திரசேகர் ஐயா, அவர் மணிக்கட்டி பொட்டலை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு உடல் ஒரு நோய், அந்த நோயினால அவர் அது வரைக்கும் அவர் கடவுள் பக்தியில பெரிய இதெல்லாம் இல்லை. அவர் வேலை பார்க்கும்போது எங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில வேலை பார்த்தாரு. உயர்நிலை பள்ளியா இருக்கும்போதே அவர் வேலை பார்த்தாரு. மேல்நிலை பள்ளியான பிறகு ரிட்டையர்ட் ஆனார். ரொம்ப வருஷத்துக்கு அவர் ரிட்டையர்ட் ஆன வரைக்கும் அங்க வேலை பார்த்தார். இதுல அவருக்கு உடல்ல ஒரு நோய் அந்த நோயில அது என்ன அவரு அது சரியாகாதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த சூழ்நிலையில திடீர்னு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு மேல போனனால போயிருக்காரு, வழிபட்டு இருக்காரு. அதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த முருகனுடைய அருள்னால அவருக்கு ஆரோக்கியமா வந்துட்டாரு. அது அந்த இதுல கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்ததுனால அதுக்கு பிறகு அவர் சுத்தமா, அதுக்கு முன்னாடி புல்லட், எங்க அண்ணமார் படிக்கும்போது அவர் புல்லட்ல அப்படின்னா பாத்துடுங்க. 80களில் 75 80களிலே புல்லட்ல வந்த ஒரு ஆசிரியர். அவருக்கு புல்லட் சத்தம் மருங்கூர்ல கேட்கணும், அங்கெல்லாம் அதிர அடிச்சு பிறகு உடனே கிளாஸ்ல போய் உட்காரக்கூடிய அளவுக்கு அவருக்கு மேல ஒரு பயம் இருந்த மாதிரியான ஆசிரியர். அவரு பேரு சந்திரசேகர். ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த உடல்நிலை சரியில்லாம போய் திருப்பி மீண்டு வந்தார்ல, அதுக்கு பிறகு அவர் மிகப்பெரிய காந்தியவாதி ஆயிட்டார். செருப்பு போட மாட்டாரு. அவர் போட்டக்கூடிய இந்த ஜட்டி, அப்புறம் பனியன் எல்லாமே கதர்ல தான் இருக்கும், சட்டையும் கதர்ல தான் இருக்கும். அவர் வீட்டுல இருந்து கொண்டு, நான் நேரடியாக பார்த்தது, வீட்டுல இருந்து அவர் கையில ஒரு தூக்கு இதுல சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டு வர்றார் மத்தியானத்துக்கு. அந்த சாப்பாடு முதற்கொண்டு எல்லாமே வெஜ்ஜு தான் இருக்கும், எல்லாமே இயற்கையோட சேர்ந்ததான் இருக்கும். பல் விளக்குற பல் பொடி இருக்குல்ல, அது மூல அந்த மூலிகைகள் எல்லாம் வரைச்சு அதை தான் வச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை தான் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. மிகப்பெரிய காந்தியவாதியாக, மிகப்பெரிய எளிமையான ஒரு மனிதனாக, கடந்து பேசவே மாட்டார். கொஞ்சம் கூட அவர் கொஞ்சம் சத்தமா கூட பேச மாட்டார். பேரு சந்திரசேகர். அவரு அந்த பக்தர்கள் சங்கத்துல ஈடுபட்டு
ஒரு 50 வருஷமா வந்து மருங்கூர் திருமலை, அருள்மிகு மருங்கூர் திருமலை பக்தர்கள் சங்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த சங்கத்தின் மூலமாக கோவில் திருப்பணி செய்தாங்கங்க. தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க. இதுவரைக்கும் செய்துட்டு இருந்தாங்க. இப்ப அவரை அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. அந்த கோயில்ல ஒரு ஓரத்துல மேல மலையில அந்த ஸ்ரீகாரியம் அதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய அலுவலர்களுக்கு அறையெல்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு ஓரத்துல ஒரு சின்ன அறைய அப்போ இருந்த அந்த அரசு அதிகாரிகள் வந்து அந்த அந்த ஸ்ரீகாரியம் வந்து இவருக்காக வேண்டி கொடுத்து, இவருக்குன்னா இவருக்கு இல்ல, பக்தர்களுக்காக, அந்த பக்தர்கள் சங்கத்துக்காக கொடுத்து, இவங்க ஒவ்வொரு திருப்பணியும் ஒவ்வொரு கோவில் கந்த சஷ்டி தான் மெயின். அந்த கந்த சஷ்டி வரும்போது அது சம்பந்தப்பட்டதெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் தெரிவிச்சு, பக்தர்களெல்லாம் முடிஞ்ச நிதியை வந்து பண்ண சொல்லி இந்த கோவில் திருப்பணியை தாங்க செய்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு காலமா நடந்த 50 வருஷமா செய்துட்டு இருந்தவங்கள கோயிலை விட்டு துரத்தி அடிச்சிட்டாரு இப்ப இருக்கக்கூடிய சிவபாஸ்கரன். பேரை பார்த்துடுங்க, ரிட்டையர்டாக போறார். இந்த ஆள்லாம் விளங்குவாரான்னு எனக்கு தெரியல. அதிகாரி என்னத்தை வேணாலும் மேலதிகாரி சொல்லட்டுங்க, இந்த ஆளு எப்படிங்க கீழே இறக்கி விடலாம்? ஸ்ரீகாரியம்னு நீ சொன்னா நின்று திமுக காரனா இருக்கான் அந்த நாய் இருந்துட்டு போறாரு. திமுக காரனா உடனே நீங்க வந்து அதுக்கு இவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கணுமா? கோவில் திருப்பணி தானங்க செய்துட்டு இருந்தாரு. அவருக்கு நேரத்தையும் செலவு பண்ணி அவருடைய ஓய்வு நேரத்தை இதே மாதிரி பட்டவங்க எல்லாம் செய்யறாரு. இதை ஏன் நீங்க வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்னா, திமுக காரனை பார்த்து உள்ள கொண்டு வச்சு அவன் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி கேடு கட்டவன்லாம் எல்லா கோவில்கள்லையும் உள்ள கொண்டு வச்சு, இல்லைன்னா மதம் மாறி போன நாதாரிகள் எல்லாம் உள்ள வச்சு சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க கோவில் வழிபாட்டு முறையை. அதுதான் நான் கந்த சஷ்டியை சொன்னேன். இதே மாதிரி சொல்லி அவங்களை கீழே அனுப்பி விட்டாங்க. அப்புறம் அவங்க கீழே வந்து ஒரு வாடகைக்கு ஒரு ரூம் எடுத்து இப்போ அந்த அந்த ஒரு ரூம் ஒரு சின்ன இது அலுவலகம் வந்து ரெடி பண்ணி அந்த கோயில் அடிவாரத்திலேயே வச்சு இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே இது சமீபத்தில் நடந்தது, இந்த போன கந்த சஷ்டி விழாவுக்கு முன்னாடி நடந்தது. ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய, அதாவது கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு இந்த மக்கள் பார்ப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வயசு இல்லைன்னா என்னோட ஒரு 10 வயசுக்கு மேல, இல்லைன்னா 10-15 வயசுக்கு மேல, இல்லை 10-15 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் அவரை நல்லா தெரியும். மாரவரம் தோப்பூர்ல சந்திரசேகர் சார் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். சந்திரசேகர் சார் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க போகாதவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நோக அடிச்சு மனசை காயப்படுத்தி இந்த ஈரவங்காயம் அந்த சிவபாஸ்கரங்கிறவன் அந்த இந்த அவ்வளோத்தையும் செய்து கீழே அனுப்பி விரட்டி விட்டு அவர் வேதனையோட கீழே வந்து சரி ஓகே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பணியை அவங்க செய்துட்டு இருக்காங்க. இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்ன செய்யுதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. ஒவ்வொரு கோவிலையும் இதே தாங்க. இந்த திமுகவில் வந்து இந்த திமுகவில் இருந்து ஒருத்தன் வந்தா கூட பரவாயில்லைங்க. இந்த உதயநிதி அதுவே ஒரு உதவாக்கரை 4 மணி நேரம் படம் நடிச்சு 4ல் 3 ஓடாத கேஸ் அது. அதுக்கு ஒரு ரசிகர் மன்றம், அந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவனாக இருந்தவங்களாம் இப்போ வந்து கோவில் திருப்பணியாளர், கோவில்ல வந்து தர்மகர்த்தா. விளங்குமா கோயில்? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் வச்சு வேதனைப்பட வச்சு இது அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும். இதே மாதிரி தமிழக அளவுல வந்து, அதாவது அவங்க நோக்கமே வந்து இந்த ஆளு இந்து அறநிலைத்துறை அமைச்சரே கிடையாதுங்க. இந்து கோவில் வழிபாட்டு முறையை அழிப்பதற்காக வந்த ஆள் இவர். வந்த உடனே செய்த வேற என்ன, பதவியேற்ற உடனே ஈவேர திடல்ல போயில நின்று ஈவே ராமசாமி நாயகர் சில போட்ட இவரை நீங்க எந்த கணக்கில் எடுப்பீங்க? பதவியேற்ற உடனே உனக்கு அங்கே என்ன வேலை? அடுத்து நீ பண்ணது என்னது? பெருமையா சொல்ற 13-14 வருஷமா நான் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை நான் சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆர்கனைஸ் பண்றேன்னு சொல்றாரு. அங்க போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்திட்டு எடுக்காரு. இன்னமும் செருப்பு களத்தை அடிக்காம நம்ம வச்சிருக்கோம் பக்தர்கள், இன்னமும் வச்சுட்டு இருக்கோம் இந்த ஆளை. இதுதான் இவங்களுக்கு எல்லாம் அழிவு காலம் நெருங்கி போச்சுது. இதுல என்ன ஒரு கூடுதல் தகவல் நான் உங்களுக்கு சொல்லணுங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மு.க. ஸ்டாலின் குடும்பம், அந்த கேடுகட்ட குடும்பம் வந்து ஒரு இதை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, சத்குரு சம்ஹார ஹோமம்னு ஒன்று நடத்தினாங்க. சபரீசன் தலைமையில அது நடந்துச்சு. அது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் நடத்தினாங்க. சத்குரு சம்ஹார ஹோமம் அதுக்கு பேரு. அப்படின்னா என்னது? எதிரிகளை அழிக்கக்கூடியது. இவங்களுக்கு எதிரி யாரு? ஒன்னு மோடி, இன்னொன்னு அண்ணாமலை. உண்மையா இல்லையா? இவங்களுடைய இன்னைக்கு இவங்க வடிச்ச கொள்ளையெல்லாம் வெளியே கொண்டு வந்தது அண்ணாமலை. நடவடிக்கை எடுக்கிறது இடியில இருந்து ஆரம்பிச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ல இருந்து, அப்புறம் வந்து வருமான வரித்துறை, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை, அப்புறம் வந்து சிபிஐ, இது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கு. எங்க பண்ணுது? எல்லாம் திமுக காரன் தான் கொள்ளையடிச்சிருக்கான். சபரீசன் மேலே கூட வந்துட்டு நடவடிக்கை. மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ளால அது நுழைஞ்சிட்டு அவங்களெல்லாம் வந்து சேர்த்துதான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது வந்து அமைப்பு, மத்திய அரசினுடைய சுதந்திரம் பெற்ற அமைப்பு, தனி அதிகாரம் பெற்ற அமைப்பு, அவங்களுடைய வேலையை அவங்க செய்யறாங்க. அதை மோடி கிட்ட சொல்லி தடுக்க முடியல. மோடி தடுக்கல. இவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னு சொன்னோன்னா அதை தடுக்கல. மோடிக்கு மேல மோடியை வந்து அழிஞ்சு போடும் சொல்லி சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தின குடும்பம் இது. திரு அண்ணாமலை IPS அவர்கள் வந்து அழிந்து போகணும்னு சொல்லி சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தின குடும்பம் இது.
இந்த இந்த அம்மா வந்து கோயில்ல போய் வழிபடுதுல, யாராவது நீங்க ஒருத்தங்க சொல்லுங்க. திமுகல உள்ள இந்துக்காரனே சொல்லுங்க. நீங்க தைரியமா சொல்லுங்க. இந்த அம்மா போய் இந்த நாடெல்லாம் நல்லா இருக்கணும். அதாவது இந்தியா நல்லா சிறப்பா வாழணும். பாரத தேசம் உலகத்தினுடைய வல்லமை பெற்ற தேசமா வரணும். உலகத்தின் குருவா வரணும். நம்ம தமிழகம் வந்து செழிச்சு ஓங்கணும். அப்படி சொல்லி கோரிக்கை வச்சு வழிபடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த திமுகவில் இருக்கிற இந்துக்காரனே சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. மோடி அழியணும், அண்ணாமலை அழியணும். இது தவிர இவங்களுக்கு எந்த கோரிக்கையும் கிடையாது. 2 விதமான இது இருக்கு. தெய்வங்கள்ட்ட கோரிக்கை வைக்கிற 2 விதமான இது இருக்கு. ஒண்ணு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க, வேண்டக்கூடியவங்க இருக்காங்க. இன்னொரு பிரிவு இருக்கு, வழிபாட்டுல போய் கூட இவங்கள நாசமா போனோம், எனக்கு எதிராக நிக்கிறவங்க எல்லாரும் அழியணும்னு சொல்லி நாசமா போகணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறவங்க ஒரு குரூப் இருக்காங்க. இந்த குடும்பம் வந்து நல்லதை நோக்கி இவங்க எந்த காலத்திலும் செய்ததே கிடையாது. கெடுதலை நினைச்சே மற்றவங்க எல்லாம் அழியணும்னு நினைச்சே கும்பிடக்கூடிய ஆட்கள் இவங்க. வீட்டுல நடக்கிற ஹோமமும் அதே தான். இல்லைன்னு சொல்லுங்க துர்காவை. இல்ல நாங்க வந்து இந்த நாடு செழிக்கணும், மும்மாரி பெய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அப்படிதான் நாங்க செய்யறோம்னு சொல்லுங்க. கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து மோடி அழியணும், அண்ணாமலை அழியணும், இவங்க அடிச்ச கொள்ளைக்கு இன்னமும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு இருப்பாங்க கடவுள்? சரிதானே? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது அயோத்தியில ராமபிரான் ஆலயம் வந்து மக்கள் வழிபாட்டுக்கு இன்று முதல் திறந்து விடப்பட்டிருக்கு. நேற்றைக்கு வந்து அந்த பிரதிஷ்டை விழா வந்து வெற்றிகரமாக நிறைஞ்சிருக்கு. நாடு முழுக்க, உலகம் முழுக்கவே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு வாரத்துக்கு உள்ளால் நடந்ததுல ஒரு சம்பவம், சென்னையில் நடந்த விழா, கேலா இந்தியா விழாவுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். அதுல என்ன பண்ணீங்க? பிரதமர் அங்கிருந்து வந்தாரு, அவரு திடகாத்திரமா தான் வர்றாரு. நீங்க யாரு அழியணும்னு நினைச்சு நீங்க பூஜை எல்லாம் ஹோமம்லாம் நடத்திட்டு இருக்கீங்களோ அவரு வந்தாரு. ஆனா அங்க யாரு தடுமாறி கீழே விழ போனது யாரு? யாரு ஹோமம் நடத்துனீங்களோ நீங்க விழ போனீங்க. உங்களை தாங்கி பிடிச்சு அவர் விட்டார். அதுதான் சனாதன தர்மம். நீங்க யாரை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, கங்கடம் கட்டி வேலை செய்யிட்டு இருக்கீங்களோ, அது வழிபாட்டு முறை மூலமாக, வேற வழியில உங்களால பண்ண முடியாது, வழிபாட்டு முறையிலையும் பண்ண முடியாது. அவர் அதை தாண்டின ஒரு பக்தனா இருக்காரு. நீங்க சத்குரு சம்கார யோகம் இல்ல, எத்தனை ஹோமம் நடத்தினாலும் எதிரியை அழிக்கணும் அப்படின்னா, இந்த எதிரி வந்து பலவீனமா இருந்தா அழிக்க முடியும். அவ உங்களை விட பக்திமானா இருந்தான்னு வச்சிடுங்க, நீங்க எந்த தெய்வத்திட்ட போனாலும் நடக்காது. அதுக்கு உதாரணம் தான் வந்து இது. ஆனா அதே சமயத்துல மோடி நீங்க அழிக்கணும்னு நினைச்ச மோடி விஸ்வரூபம் எடுத்து மேல போயிட்டே இருக்காது. நீங்க அழிச்சிட்டு நீங்க வாழணும்னு நினைச்ச ஸ்டாலின் வந்து இப்பவே கிட்டத்தட்ட பாதி பிணமா ஆயிட்டார். நடை பிணமா ஆயிட்டார். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். ஏதோ இப்ப எழுதி கொடுக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய லெவல்ல இருக்காரு. நினைவாற்றல் பாதி இல்ல. நீங்க நேத்தே கொடுத்த அறிக்கை இன்னைக்கு திருப்பி கேளுங்க, இல்ல என்ன இருந்து அவருக்கே தெரியாதுங்க. அந்த அறிக்கையில அவருக்கு கையெழுத்த டிஜிட்டல் மயம் இதுல தூக்கி போட்டு அனுப்பிட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். அவருக்கு அந்த அறிக்கையில என்ன இருக்குன்னு அந்த அளவுக்கு நிலவரம் மாறி போச்சு. அப்படித்தானே? நீங்க அழியணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு தான் நான் இதை சொன்னேன். இப்ப தமிழகம் முழுக்க நீங்க பாருங்க, நான் ஒரு சின்ன இது சொல்றேன், உங்க ரொம்ப தூரத்துக்கு இல்லை, உங்க குடும்பத்துல இருந்தே சொல்றேன். மதுரையில ஒரு சமயத்துல ஜெயலலிதா அவர்களையே மதுரைக்குள்ள விடாம இருந்தீங்க, அப்படித்தானே? யார் இருந்தா? அழகிரி இருந்தார். மதுரையில அவரு தான் ராஜா. தென் மாவட்டங்களில் அவருக்கு கட்டுப்பாடுதான். எங்கேயும் யாரும் அவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவு பெரிய அராஜகம் 96 அப்படித்தானே வச்சிருந்தீங்க. 96 இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்க அதிகாரம் உங்க கையில வந்த உடனே 96 எலெக்ஷன்ல நீங்க வெற்றி பெற்ற உடனே அதுக்கு பிறகு மதுரை வந்து அவருக்கு ராஜ்யமா மாறி போச்சுது. மு.க. ஸ்டாலின் கூட அங்க நுழைய முடியல. மு.க. ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சரே அவருடைய அண்ணன் மு.க. அழகிரியுடைய அந்த கோட்டைக்குள்ளால இவரு நுழைய முடியல. ஓரளவுக்கு அந்த 2001 வரக்கூடிய தேர்தலில் வரும்போது ஓரளவுக்கு உள்ள நுழைஞ்ச ஆள் யாருன்னா ஜெயலலிதா தான். தமுக மைதானத்துல போய் கூட்டம் போட்டு அங்கிருந்து அவங்க வந்து விஸ்வரூபம் எடுத்தாங்க, அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அது ஒரு வரலாறு. நான் என்ன தெரியுமா கேட்கிறேன், அந்த அழகிரி இன்னைக்கு எங்க இருக்காரு? இதெல்லாம் பண்ணி இவ்வளவு பெரிய ஆட்டம் போட்டாங்கல்ல, உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் தானே அவ்வளவு பெரிய ஆட்டம் ஆடினார்ல. அங்க வந்து லீலாவதிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் கவுன்சிலரை பட்ட பகல வெட்டி போட்டு நாசம் பண்ணீங்கல்ல. அங்க வந்து கிருட்டினன்கிற உங்க கட்சிக்காரருடைய மாவட்ட செயலாளரை வெட்டி கொன்னீங்களா? இதெல்லாம் பண்ணீங்களா? இதுமே எத்தனை கொலைகளை பண்ணி ஆட்டம் போட்டாரு அழகிரி. இன்னைக்கு எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? அவருடைய மகனுடைய நிலவரம் என்ன? இவர் சம்பாதிச்சதெல்லாம் அவருக்கு மகனுக்கு. மூளையில ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஓனி அழுத ஆளுதான் அழகிரி. சென்னையில அப்பலோல அட்மிட்னு நினைக்கிறேன். இப்ப என்ன லெவல்ல இருக்காருன்னு தெரியல. அவர் குணமடைஞ்சு வரட்டும். நம்ம வந்து யாரும் சாகணும் நம்ம சொல்லலை, நல்லது செய்யுங்கன்னு தான் மட்டும்தான் நம்ம சொல்றோம், வரட்டும். ஆனா அந்த நிலவரம் என்ன? நீங்க சம்பாதிச்சு எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க சம்பாதிச்சாலும் என்னது? விதைச்சிங்க வினையதான் அறுக்க முடியும், தினையா அறுக்க முடியும். தினை விதைச்சா தானே தினையா அறுக்க முடியும், அப்படித்தானே? உப்பத்தினா நீங்க தண்ணி குடிச்சே ஆகணும். உதாரணம் இவருக்கு தான் சொல்றேன். இந்த ஈர வெங்காயம் நம்ம முதலமைச்சர் இருக்காருல, இவருக்கு தான் சொல்றேன். நீங்க செய்கிற எல்லா அழிச்சாட்டி எதுக்கும்
எல்லா கேடுகட்ட செயல்களுக்கும் நீங்க தானங்க அறுவடை பண்ணணும். நீங்க என்ன உங்க பையன் அறுவடை பண்ணணும், இல்ல பேர அறுவடை பண்ணணும். எப்படி முத்துவேல் அப்படிங்கிற ஒரு மனிதர் கோவில் திருப்பணிகளை செய்து செய்து கொஞ்சம் புண்ணியம் சேர்த்து வச்சதை வச்சு அவருடைய மகன் கருணாநிதி அவர்கள் அவ்வளவு ஏமாத்து வேலையும் செய்தாலும் அவரை காப்பாத்தினது அந்த தான தர்மம் புண்ணியம். தான தர்மம்னு சொல்றதை விட புண்ணியம், கோவில் திருப்பணியில் கிடைச்ச புண்ணியத்தை அவர் சம்பாதிச்சுட்டு போனார். அவர் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போனாரு. மிச்ச மீதி இருந்த புண்ணியத்தை தான் நீங்க வச்சுட்டு இருந்தீங்க. அதுவும் உங்களால கடைசி வரைக்கும் வர முடியல. அதுக்கு மேல ஒருத்தன் இருக்காமல, நீங்க செய்த உங்க அப்பா பண்ண பாவங்கள் இருக்குல்ல, கருணாநிதி பண்ண பாவங்கள் இருக்குல்ல, இந்து விரோதங்கள் இருக்குல்ல, அதைத்தான் இப்ப நீங்க பிற்பகுதியில் இப்போ முதலமைச்சருங்கிற பேர்ல இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் ஒரு நாள் கூட நிம்மதியாக ஒரு உடல் ரீதியா கூட உங்களால வாழ முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உங்களால சந்தோஷமா இருக்க முடியலையே. இப்போ இருக்க முடியலையே, விடாதுல்ல அது. அடுத்தப்ப உங்க மக மட்டும் எப்படி வாழ்ந்துருவாரு, உங்க பேர மட்டும் எப்படி நல்லா வாழ்ந்துருவாருன்னு நினைக்கிறீங்க? இப்போதாவது நீங்க நல்லதை செய்யுங்க. நீங்க செய்ய மாட்டீங்க சார். நீங்க கடைசி வரைக்கும், நீங்க சாகுறது வரைக்கும் இதைத்தான் நினைப்பீங்க, இதைத்தான் செய்வீங்க. அதான் உங்க கர்மா. நீங்க அதைத்தான் செய்வீங்க. இன்னும் கொஞ்சம் அழிஞ்சுதான் நீங்க நாசமா தான் போவீங்க. பாருங்க, கோவில் வழிபாடு அங்க அயோத்தியில ராமபிரானுக்கு பண்றாங்க. ஏன் மற்ற மாநிலங்கள்லாம் விடல? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். இது மாதிரி ஆட்டம் போட்ட ராஜபக்சேல இருந்து ஆரம்பிச்சு சந்திரசேகர ராவ் குடும்பம் தெலுங்கானாவில் ஆரம்பிச்சு நீங்க அப்படியே வடக்க நீங்க எடுங்க. லல்லு பிரசாத் குடும்பமா இருக்கட்டும், இல்லைன்னா முலாயம் சிங் யாதவ் குடும்பமா இருக்கட்டும், இல்லைன்னா அப்துல்லா குடும்பமா இருக்கட்டும், எந்த குடும்பம், இல்லைன்னா இந்த ராஜீவ் காந்தி குடும்பமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால? இவ்வளவுதாங்க சனாதன தர்மம். இந்த லட்சணத்துல நீங்க மோடி அழியணும், அவர் அழியணும். அவர் தான் உங்களை தூக்கி விட்டுட்டு போனது அவர் தான் செஞ்சார். அதான் அது என்னைக்கு இருந்தாலும் மேன்மக்கள் தானே. அது அந்த பண்பாடு அவர்கிட்ட இருக்கு. நீங்க அண்ணாமலை அழியன்னு சொல்லிட்டு யாகம் கோமம் நடத்திட்டு அலையிறீங்க, இதெல்லாம் செய்துட்டு அலையிறீங்க. அது எவ்வளவுதான் தாங்க. அண்ணாமலை உங்களை விட பெரிய பக்தர் அவரு. ஒரு பக்தனை, அதை மிகச்சிறந்த ஒரு தெய்வ பக்தன் அவரு, தெய்வ குழந்தை அவரு. அவரை எப்படி நீங்க அசைக்க முடியும்? மோடி அவர் ஒரு அவதார புருஷன். அவரை எப்படி நீங்க உங்களால அசைக்க முடியும்? முடியவே முடியாது. என்ன வேணாலும் ஹோமம் நடத்துங்க, அதுக்கு பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அழிவு தான் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.